கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. பேய் பற்றிய சுவாரஸ்யங்கள், அது பேய் பற்றிய நம்பிக்கைகள் ஏன் தொடர்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேயை ஓட்டுறதுலாம் எப்படி ஓட்டுறாங்க. உயிரின் உயிரே உயிரின் உயிரே உயிரின் உயிரே கொண்டா. அதுல புதிய மாற்றங்கள் எல்லாம் என்ன வந்திருக்கு, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான் இந்த ஷோ. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்ல பேயோட, அந்த வகையில நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? என் பொண்டாட்டிடா. ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஹீலர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல பேய் ஓட்டுறதுங்கிறீங்க, அப்புறம் பேஷண்ட்டுங்கிறீங்க. நாங்க எல்லாரையும் பேஷண்ட்டா பார்ப்போம் சார். பேய் பிடிச்சவங்கிறது கிடையாது, இப்ப பேஷண்ட்னு ஆயிடுச்சு. இன்னொன்னு பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. ஒன்னு இல்ல 2 3. ஓகேங்களா, அது அவங்களுக்கே தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. இம்பாசிபிள். எங்ககிட்ட ஒரு 80 வயசு பாட்டி வந்தாங்க. ரொம்ப குனிஞ்ச முதுகெல்லாம் பெண்டான மாதிரி, ரொம்ப வயசான லேடி அவரு. இப்படி தலையில் கை வச்சுட்டு மந்திரிப்போம் அப்படின்னு இருக்கும்போது அவரோட கேரக்டர் டோட்டலாக மாறிடுச்சு. அப்புறம் கூட வந்தவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் பிடிச்சிட்டு கூட அவங்கள சமாளிக்க முடியல. முடியுமா? முடியாது. 80 வயசு பாட்டி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டாங்க. ஆமாம், ரொம்ப ஒரு 10 பேருக்கு மேலே ஸ்ட்ரென்த் அந்த பாட்டிக்கு இருந்தது. கிளவி செத்து போச்சா? என்னடா சொல்ற? தானா பொறுசன தடியல அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே. தொப்பூர் கணவான்னு சொல்லி தொடர்ந்து விபத்துகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, தொப்பூர்ல அங்க ஆத்மா இருக்கு. அதை பார்த்து பயந்தது உண்மை. விபத்து நடந்தவங்க யாருமே இதுவரைக்கும் பிழைக்கல. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏ அப்படி நடந்துருதாங்க. அவ்வளவு இல்ல, அதெல்லாம் பிழைச்சவங்கலாம் இருக்காங்க. செத்தது யாருன்னா ஒரு பையன். அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால இந்த பொண்ணு மேல வந்து ரொம்ப தொல்லை. அப்புறம் என்னாச்சு? நான் போயிடுறேன், அந்த பொண்ணு உயிர் வேணும். அதை எப்படி நம்ம உயிரை அனுப்ப முடியும்? வாய்ப்பில்லை ராஜா. காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான். இந்த பொண்ணை கூட்டின்னு தான் போவான்றான். இது காதல் பேய். யாரா நீங்களா? எங்கடா இருக்கீங்க? திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன். பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டுன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க யாரும் ஒருத்தர் எங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்ப இல்ல, இதுக்கு யாரு இப்ப பேய கொண்டாடுறது? பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இந்த பேனா வழியா எப்படி போகும்னு அந்த பேனா தூக்கிடுங்க. ஓகே, நக்கல்யா அவனுக்கு. இல்ல, பேய் படக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். பேய் பற்றிய கியூரியாசிட்டி ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அது தேவையா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? வேணாங்க சார். ஏன் வேண்டாம்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. சொன்ன எல்லாருமே வந்து வெறும் பெண் பேய், பெண் பெண் பெண். கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தலைவரா? ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? பெண் பலவீனமானவர். பெண் பலவீனமானவர். இஷ்டத்துக்கு பேசாதடா, அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. என்ன பலவீனமால அப்போ அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா அதை வச்சு? என்ன காரணம்னா நான் வில்லேஜ்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் பேச விடுங்க. எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. வர விடுறது இல்ல. கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்படி பெண்ணுக்கு துணிஞ்சு இறங்க வேண்டியதானம்மா. ஏமா யார் உங்களை யாருமா புடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கா? சொல்றா, இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதானே. அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இல்ல நான் உட்கார்ந்திருக்க மாட்டேன். பலவீனப்பட்டு தான் பேச விடுங்க. இப்படிதான்
பெண்களை உட்கார வச்சிருக்கீங்க. பலவீனம் கிடையாது. எங்க ஊர்ல இருக்கும்போது என்ன 10 மணிக்கு மேல வெளில போனா பேய் பிடிச்சுக்குன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. அப்படியா? அப்படிச்சா? அதுவே நான் இங்க சென்னைக்கு வரேன், 12 மணிக்கு வீட்டுக்கு போறேன். எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. இது பெண்ணை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பேயை வச்சு பயமுறுத்துறீங்கிறாங்க. ஏன்னா இது பெண்ணுக்கு தான் சொல்லப்படும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பலவீனங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பு முறை, குடும்ப கல்ச்சர், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அவங்க குடும்பத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி நீங்க சொல்றபடி பார்த்தா தற்கொலைகளோ ஹார்ட் அட்டாக்கோ பெண்ணுக்கு அதிகமாக வந்திருக்கணும். டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஆண்கள் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்கன்னு சொல்லி. பெண் பலகீனமானவள் நீங்க சொல்றீங்கன்னா அறிவியல் ரீதியா பார்த்தா அதிக முறை ஹார்ட் அட்டாக்ல செத்து போறது ஆண்கள். ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமாக யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா இங்கே உட்காந்துருக்கானா அங்கே போயிடும் சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. இது என்ன பண்ணுது இப்போ? இது சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் சார். நீங்களே பாருங்க சார், நான் கையில் ரொட்டேஷன் பண்ணலை. ஆமா, இது மாதிரி தொங்குறவனு பிடிச்சிருந்தா ரொட்டேட் தான் ஆகும். இதைத்தான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணானா சார் நீங்கள் பண்ணுங்க சார். ஓகே ரொட்டேட் ஆகுதா? இல்லை சார், இருங்க சார். என்னங்க கதையா இருக்குது? அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா பாரு. இது நின்றுங்கிறீங்களா? நிற்காது சார், சுற்றிட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஆடுனா அது எப்படி அமானுஷ்யம்? நீங்க அவ்வளோ பெரிய செயினை தான் சுத்த வரீங்க. நான் பாருங்க இதையே சுத்த வரேன். கை ஆடவே இல்லைங்க பாருங்க. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு. ஆனா அது பேய் இல்லைங்கிறா. ஆமாம், அவர் வந்து செயினில் வச்சு பண்ணுறாரு, நம்ம பெல்லையே வச்சு பண்ணுவோம். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? இப்போ என்ன பண்ணுறோன்னா செத்து போனவங்கள கூப்பிட போகிறோம். உண்மை கிடையாது, ஒரு இல்லூஷன். உங்களோட ஆள் காட்டி வரல நீட்டிக்கோங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இப்போ செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். கூப்பிட போகிறோம். அவர் கூப்பிட்டாருன்னா இங்கே வந்தாருன்னா இந்த பெல் ஏதாவது ஆகும். லூசானா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்தோமுவாங்க? ஜான், ஆர் யூ ஹியர்? ஜி வந்துருச்சு ஜி. ஆக்சுவலா பேய் ஓட்டுன்னு சொல்ற ஆளுங்க சொல்றது கூட எனக்கு பயமா இல்லடா டே. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஜான் ஆரோக்கியம்னா பெல் அடிக்குது. ஆமா ஆமா, இங்க வாங்க. நான் சொன்னாலும் ஜான் ஜானே டே ஜானே என் மேல எவ்வளவு பிரியண்டா இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? ஜானே. ஐயோ ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட வரீங்க பாருங்க, எம்டி ஸ்லேட் இருக்கு. இது நான் வந்து இங்க எழுதுவார்னா இன்டிமேட் கொடுப்பார். ஜான் இதுல வந்து நீங்க எழுதுறீங்களா? ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருதே. டே எழுதிட்டாரு. என்ன எழுதிருக்காருன்னு பார்ப்போம். ஓகே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றா. என்ன எழுதிருக்காரு? எஸ் ஐ அம் ஹியர் அப்படின்னு. அடே பேயில போமா. இல்ல இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா? மக்களை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.